ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை. இன்றைக்கி குபேர சஷ்டி. ஸோ இன்றைக்கி தேய்பிரை குபேர சஷ்டி. இன்றைக்கி நீங்கள் விரதம் இழுக்காட்டியும் கூட நீங்கள் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு நாமத்தை மட்டும் சொல்லி அவருக்கு பூஜைகளோ விளக்கு ஏற்றுறதோ எதுனாலும் நீங்கள் இன்றைக்கி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் தீரும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப நாளாக யாராச்சும் பணம் தராமல் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட பணத்தை உங்களுக்கு திரும்ப பெறணும் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த சஷ்டியில் நீங்கள் இந்த நாமத்தை முருகப்பெருமானுக்கு 108 முறை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களோட பண கஷ்டங்கள்லாம் தீரும். ஸோ இது மெயினாக பணம் தேவைக்காக நம்ம செய்யக்கூடியது. இன்றைக்கி குபேர சஷ்டினால் நீங்கள் என்ன நோக்கத்திற்காக வேண்டி நியாயமான நோக்கமாக இருந்தால் கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு அதை நிறைவேற்றுவார். அதற்கான மூல மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் இதுக்கு இந்த நாமத்தை சொல்கிறதுக்கு டைம் எதுவும் உண்டுமான்னு கேட்டால் இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் இந்த நாமத்தை 108 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம்லாம் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி திதி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு 9:41 தொடங்கி இன்றைக்கு இரவு 9:51 முடியுது. ஸோ இது 12 மணி வரைக்குமே நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த நாமத்தை சொல்லலாம். இது நைட்டு இந்த சஷ்டி திதி ரொம்பவும் அதிகமாக இருக்கும், அருளோட பவரோட இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மாலை வேளையில் இந்த பூஜைகளும் இந்த நாமம் சொல்கிறதையும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்களும் கடன்களும் பண பிரச்சனைகளும் தீரும். மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு என்னென்னலாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர் படத்துக்கு எப்பவும் பண்ணுறது போல் அவருக்கு பூஜைக்கு தேவையான அளவு முருகர் படத்தை நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. அவரோட படத்தை தொடச்சி பொட்டு வச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேல் இருந்துச்சுன்னா வேலுக்கும் பூஜை பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. அதே மாதிரி முருகனோட உங்களுக்கு சிலை இருந்துச்சு அப்படின்னா சிலை வழிபாட்டிற்குரிய எல்லாத்தையும் நீங்கள் தயார்படுத்தி வைங்க. ஸோ என்ன மாதிரியான பூக்கள் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வரளி பூக்கள் கிடச்சிது அப்படின்னா செவ்வரளி பூக்கள் தயார்படுத்தி வச்சுக்கோங்க. இல்லை மல்லிகைப்பூ தான் கிடச்சிது அப்படின்னா மல்லிகைப்பூவும் வைக்கலாம். இல்லை எந்த பூக்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வைக்கலாம். ஆனால் இந்த நாமம் சொல்லும் முறை மட்டும் கரெக்டாக 108 முறை நீங்கள் சொல்லியிருக்கணும். கவுண்டிங் ரொம்ப முக்கியம். அதனால் 108 முறை உங்களால் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணிக்கைக்காக கற்கண்டோ இல்லை கொண்டை கடலை, வெள்ளை நிற கொண்டை கடலை எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் இந்த நாமம் 108 முறை சொல்லும்போது ஒன்றா சொல்லும்போது ஒரு கற்கண்டோ இல்லை ஒரு கொண்டை கடலையோ எடுத்து முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சுட்டே வாங்க. அப்படி சொல்லும்போது கரெக்டாக 108 நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்களா, அப்போ உங்களுக்கு மந்திரம் சொல்கிறதுலையும் குழப்பம் இருக்காது. 108 முறை மந்திரம் சொன்ன மாதிரியும் இருக்கும். அவருக்கு ஏதோ ஒரு பொருள்னால அபிஷேகம் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் நீங்கள் வெள்ளை கொண்டை கடலை வைத்து இன்றைக்கி முருகனுக்கு இந்த நாமத்தை சொல்கிறது ரொம்பவும் விசேஷமானது. ஸோ அதனால் வெள்ளை கொண்டை கடலையோ இல்லை கற்கண்டோ கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு நீங்கள் தலைக்கு குளிச்சிருக்கணுமான்னு கேட்டால் தலைக்கு குளிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேலுக்குனாலும் குளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த நாமத்தை சொல்லலாம். இல்லை மற்ற மாதிரி நான் சுத்தபத்தமாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எப்படினாலும் சொல்லிக்கலாம். பீரியட்ஸ் இருக்கிறவங்க பூஜை பண்ணாமல் ஆனால் நீங்கள் இந்த நாமத்தை எப்போனாலும் சொல்லிக்கலாம். மனசார சொல்லும்போது அதுவும் முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக கேட்கும். அதனால நீங்களும் ட்ரை பண்ணலாம். எந்த குத்தமும் கிடையாது.
மற்ற மாதிரி இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முருகப்பெருமானோட ஃபோட்டோ இருக்கிற இடமா பார்த்து உட்காந்துக்கோங்க. எந்த திசை பார்த்தினாலும் நீங்கள் வந்து உட்காரலாம். வயதானவர்கள் இல்லை உடம்புக்கு முடியாதவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சேரில் கூட உட்காந்துக்கலாம். நீங்கள் வந்து கீழே உட்காடுறீங்க அப்படின்னா ஒரு மேட்ரோ இல்லை ஒரு சாரியோ இல்லை வந்து ஒரு டவலோ எதுனாலும் போட்டு அதுக்கு மேலே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த நாமத்தை வந்து சொல்லுங்கள். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன நாமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ காட்டுறேன். என்ன நாமம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் ஜௌம் நமக. மறுபடியும் சொல்கிறேன். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் ஷௌம் நமக. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக 108 முறை வந்து சொல்லணுங்க. கவுண்டிங் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து முருகர்கிட்ட கேளுங்க. இப்போ பணம் வந்து உங்களுக்கு யாருக்கிட்ட இருந்து கிடைக்கணும், இல்லை வந்து எந்த இடத்துல இருந்து கிடைக்கணும், அது எல்லாமே உங்களோட பிரச்சனைகளை வந்து தெளிவாக அவருக்கு வந்து எடுத்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த நாமத்தை வந்து 108 முறை சொல்லுங்கள். இந்த மகா மந்திரம் வந்து கந்தகுரு கவசத்தோட மூல மந்திரம். ஸோ இது வந்து கந்தகுரு கவசத்தில் வந்து இதோட அர்த்தங்களெல்லாம் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதாவது ஒவ்வொரு கோளும் எதுவுமே நம்மளுக்கு வந்து செய்யாத பலன்களை வந்து நம்மளுக்கு வந்து இந்த மந்திரம் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அந்த மந்திரம் மூலமாக நம்மளுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து அதை வந்து செய்வார். ஸோ வந்து நீங்கள் வந்து மறக்காமல் இந்த மந்திரத்தை சொல்லி இன்றைக்கி வந்து உங்களோட பிரச்சனைகள் தீருதா இல்லையான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எப்பவும் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டிலையும் சரி வளர்பிரை சஷ்டிலையும் சரி நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து முருகனுக்கு வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு வந்து அந்த தேவையானவங்கக்கிட்ட இருந்து பணம் கிடைக்கிறது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு வரலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் வந்து இன்னைக்கு வந்து இந்த 12 மணிக்குள்ளே நீங்கள் வந்து தவறாமல் முருகனுக்காக இந்த வழிபாடை வந்து செஞ்சிருங்க, மறந்துடாதீங்க. இந்த வீடியோவோட பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.